இந்தியால எல்பிஜி கேஸ் பேன் ஆயிருச்சுங்க. இனிமே சமைக்கிறதுக்கு கேஸ் சிலிண்டரே கிடைக்காது. என்னடா சொல்றா? ஸோ இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு உண்மையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கிட்டத்தட்ட இந்தியா 80% மேல வெளிநாட்டுல இருந்தா நமக்கு இங்க எல்பிஜி கேஸை இம்போர்ட் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா கத்தார், குவைத், அப்புறம் யுஏஇ இந்த 3 கண்ட்ரீஸ்ல இருந்து மட்டும் 60% மேல எல்பிஜி கேஸை நமக்கு இந்தியா இம்போர்ட் பண்றாங்க. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இந்த 3 கண்ட்ரீஸ் மேல ஈரான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா பயங்கரமான அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அமெரிக்காவோட பேசஸ் அங்க இருக்கிறனால. ஸோ நமக்கு அங்க இருந்து வரக்கூடிய அந்த கேஸ் கப்பல்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த கடல் பாதை வழியா தான் நமக்கு இங்க வந்து சேரும். பட் அங்க ஈரான் முடியாதுன்ட்டான். அதனால அங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிருச்சு. நமக்கு இங்க கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. சோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதுக்காக என்ன அவசரமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியால க்ரோர்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்கு போய் சேர வேண்டிய டொமஸ்டிக் எல்பிஜி கேஸை ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்து சப்ளை பண்ணுங்க. தென் கமர்ஷியல் கேசஸ், அதாவது இந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியான இடங்களுக்கு போக வேண்டிய கேசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சப்ளையை குறைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த நிலைமை டெம்பரரினா ஓகே. பட் இதே நிலைமை நீடிச்சா நாங்கள் ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிற நிலைமை ஏற்பட்டும்னு சொல்லி ஹோட்டல் ஓனர்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. பட் சீக்கிரமாகவே இந்த நிலைமை நார்மலாகும் நம்ம நம்புவோம். ஸோ பேனிக் ஆக வேணாம். இதை நினைச்சு பேனிக் ஆகிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.